மணி சரியாக நள்ளிரவு 12. வெளியில் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த பெரிய வீட்டில் ராம் மட்டும் தன் அறையில் படித்துக் கொண்டிருந்தான். திடீரென்று கீழே சமையல் அறையில் இருந்து அவன் அம்மாவின் குரல் கேட்டது. ராம், கொஞ்சம் கீழே வாயே, எனக்கு ஒரு உதவி வேணும். ராம் புத்தகத்தை மூடிவிட்டு எழுந்தான். மாடிப்படிகளில் இறங்கத் தொடங்கிய போது அவன் கையில் இருந்த போன் அதிர்ந்தது. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருந்தது. அது அவன் அம்மாவிடமிருந்து. ராம், மழை அதிகமா இருக்கு, நான் இன்னைக்கு நைட்டு உங்க அத்தை வீட்லயே தங்கிடுறேன், கதவை நல்லா பூட்டிட்டு தூங்கு. ராமின் கால்கள் அப்படியே நின்றன. இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவன் அப்படியே உறைந்து போய் நிற்கும்போது கீழே சமையல் அறையிலிருந்து மீண்டும் அதே குரல் கேட்டது. ஆனால் இந்த முறை அந்த குரல் சற்று வித்தியாசமாக ஒருவித அமானுஷ்யமான நடுக்கத்துடன் இருந்தது. ராம், மேல என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா இங்கதானே இருக்க, சீக்கிரம் கீழே வா. அவன் மெதுவாக படிக்கட்டுகளிலிருந்து கீழே குனிந்து பார்த்தான். சமையலறை இருட்டில் ஒரு உருவம் தெரிந்தது. அது அவன் அம்மாவின் உருவம்தான். ஆனால் அந்த உருவம் அவனை பார்த்து சிரித்தபோது அதன் கண்கள் மட்டும் இரத்தச் சிவப்பாக மின்னின. அந்த உருவம் மெதுவாக படிக்கட்டுகளில் ஏறத் தொடங்கியது. அடுத்தது என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.